இயல் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இயல் 9ல் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 8 ஏழுக்குண்டானது போட்டுக்கிறோம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 3வது டேர்மில் 3வது இயல் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி பழைய வீடியோலாம் இதுக்கு முன்னாடி போட்டுருக்கிறது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கில் கட்டாய தமிழ் தேர்வு ஓல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. சரி வாங்க, இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். அதே மாதிரி ஆன்லைன் லைவ் டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, விருப்பமாக இருக்கிறவங்க வைங்க அப்படின்னு சொல்லி, அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். சார் ஆமாம் வேணும் அப்படின்னா ஒரு 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் நிறைய பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாளைக்கே வைங்க சார் அப்படின்னு சொன்னால் கூட ஐ எம் ரெடி. சரிங்களா, நாளைக்கு 8 மணிலேருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கே வைங்க சார் அப்படின்னு சொன்னால் கூட நான் ரெடியாக இருக்கிறேன் ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு. டெய்லி வந்து 50 அல்லது 100 கொஸ்டின் நீங்கள் தான் சொல்லணுமே, 50 கொஸ்டின் வேணுமா இல்லை 100 கொஸ்டின் வேணுமா அப்படின்னு சொல்லி என்னன்றது யோசித்து நீங்கள் சொல்லுங்கள். சரி வாங்க பார்ப்போம். தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிழற்றிய ஒருமை யோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கொடும பார்க்கும் கல்லா ஒருவருக்கும். இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் மற்றும் ஆசிரியர் யாருன்னா புறநானூரில் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் வந்து பாடுறாங்க. சரிங்களா, ஸோ மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அடுத்து போவோம். இதுதாங்க முக்கியமானது, மேலே இருக்கிறது விட்டுருங்க, இது கட்டாயம் பார்த்துக்கணும். 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் உரு கும்மே செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. இது ரொம்ப 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 முக்கியம். பல முறை இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 9 நாழி உடுப்பவை இரண்டே. சரிங்களா, ஸோ சாப்பாடு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. உடுப்பவை பிறவும் எல்லாம் ஓர், அதாவது ஓர் கும்மே அப்படின்றாங்க. செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நக்கீரர். இது யார் எழுதுனாங்கன்னு தனியாக கேட்டுருக்கிறாங்க, இது எந்த நூலுன்னு கேட்டுருக்கிறாங்க. அவ்வளோ முக்கியமானது இந்த அடி. சரிங்களா, அடுத்து போவோம். பொருந்தாதது எது? நிழற்றிய அப்படின்னா நிகழ் செயல், அதாவது நிழல் செய்த. நிழற்றிய அப்படின்னா நிழல் செய்த. நடுநாள் யாமம்னா நள்ளிரவு. யாமம்னாவே எல்லாருக்கும் தெரியும். யாமம் எங்கே படிக்கிறேன்? இந்த யாமத்தை குறிஞ்சி நிலத்தில் படிக்கிறோம். சரிங்களா, குறிஞ்சி நிலத்தில் படிக்கிறோம். அதுக்கு நான் ஷார்ட்கட்டு கூட சொல்லியிருப்பேன். சரிங்களா, என்ன சொல்லியிருக்கிறேன்? சாமத்தில் பேய் கத்துதப்போ நடுராத்திரியில் மலை மேலே பேய் கத்துது, யாமம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு அடுத்தது என்ன வருது? முல்லை. மரமும் காடும் காடு சார்ந்த இடமும், அது வந்து முல்லை. சாயந்தரத்தில் ஆயர்கள் ஆய்ச்சர் இவங்க என்ன பண்ணுவாங்க? சாயந்தரம் ஆடு மாடெல்லாம், அதாவது காலையில் ஆடு மாடை காட்டுக்கு ஓட்டின்னு போயிட்டு சாயந்தரத்தில் ஓட்டிகிட்டு வந்து பால் கறப்பாங்க. நான் ஷார்ட்கட்டுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆட்டு மாடு. ஏன்னா அவங்களுடைய தொழில் அது, பால் விற்றல். சரிங்களா, ஆணிரை மேய்த்தல் இதெல்லாம் அப்படின்னு தொல்காப்பியரை பகுத்து வச்சிருக்கிறாரு. அந்த ஷார்ட்கட்டுக்கு நான் கரெக்டாக அப்படியே சொல்லிடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மருதம் என்னது? வயலும் வயல் சார்ந்த இடமும். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் 2 மணி இல்லை 3 மணிக்கு தான் ஏர் ஓட்டின்னு போய் கட்டுவாங்க. விடியற் காலையில் ஓட்டின்னு போய் கட்டுவாங்க ஏர். ஸோ அப்போது வைகரை. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறான்? அதாவது நெய்தல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தல் நிலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலுக்கு போகிறதுக்கு பல ஏற்பாடுகள்லாம் செய்யணும். அதாவது அந்த கப்பல் வந்து கரெக்டாக இருக்குதா, சரிங்களா, அவங்க வச்சிருக்கக்கூடிய, அதாவது கப்பலில் தானே போனவங்க, அந்த படகெல்லாம் கரெக்டாக இருக்குதா, எல்லாத்தையும் ப்ராப்பராக ஏற்பாடு பண்ணிக்கின்னு தான் போகணும். ஏன் அப்படின்னா அவங்க தண்ணியில் உள்ளே போகிறதுனால அந்த ஏற்பாடு பண்ணின்னு போகணும் உஷாரா. கடைசியாக என்ன சொன்னோம்? பாலை நிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பகல். அதாவது பாலை நிலத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் பயங்கரமாக அடிக்கும். அப்போ வெயில் எப்போ பயங்கரமாக அடிக்கும்? நண்பகலில் பயங்கரமாக அடிக்கும். புரியுதுங்களா? இதுதான் ஷார்ட்கட். அடுத்து போகுமா? கிளியரா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஓகே, துஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து துயிலினான் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மா என்றால் மரம் அப்படின்றாங்க. மா என்பதன் சரியான சொல் வந்து விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, விலங்கு. மா என்பதன் சரியான சொல் வந்து விலங்கு. அடுத்து போவோம். பொருந்தாதது எது? சொல் பொருள்.
நாழி என்றால் அளவு பெயர். ஈதல் என்றால் வாங்குதல் அப்படின்றாங்க. ஈதல் என்றால் வாங்குதல் கிடையாது, கொடுத்தல். சரிங்களா? ஈதல் என்றால் கொடுத்தல். துய்ப்போம் என்னன்னா நுகர்வோம். தப்புன அப்படின்னா இழக்க. அடுத்த கொஸ்டின் போவோம். பொருந்தாதது இது வந்து இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம். கல்லா இதே வந்துச்சு. கல்லானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நாழி அப்படின்னா ஆகு பெயர். ஈதல் என்றால் பண்பு தொகைன்றாங்க, தவறு. ஈதல் என்றால் தொழிற்பெயர். ஈதல்னா என்னன்னு சொல்லிக்கிறோம், கொடுத்தல் அப்படின்னு சொல்லி அல் விகுதியில் முடியும். சரிங்களா? அல்லு வந்துன்னா என்னது, தொழிற்பெயர். நெக்ஸ்ட் துய்ப்போம்னா தன்மை பன்மை வினைமுற்று. துய்ப்போம் அப்படின்றாங்க. ஸோ போம்னா மோர் தென் ஒன்னுக்கு சொல்லுது. சரிங்களா? ஸோ தன்மை பன்மை வினைமுற்று. நெக்ஸ்ட் பாருங்க, வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. வெண்மை கூட்டல் கொடை வெண்குடை. அப்போ பண்பு தொகை. டேஸ் என்னும் இவர் இறையனார் எழுதிய களவியல் உரைக்கு உரை கண்டார். முக்கியமான கொஸ்டினுங்க இது. ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிறாங்க. யாருன்னா நக்கீரர். சரிங்களா? மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். அடுத்த கொஸ்டின் போவோம். பத்துப்பாட்டுள் திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடையும் இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்துப்பாட்டில் திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை இது ரெண்டுத்தையும் வந்து எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? யார்? நக்கீரர். சரிங்களா? இதுக்கு ஈஸியாக ஒரு ஷார்ட்கட்டு சொல்லணும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் தர லோக்கலாக இருக்கும், தப்பு எடுத்துக்காதீங்க. அதாவது முருகருக்கு நெல் வடை இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, படையல் செய்து நான் அதை எடுத்து சாப்பிட்டு ருசி பார்த்தார், அதாவது நக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லி நக்கீரர். சரிங்களா? ஸோ அது ஒரு சின்ன ஷார்ட்கட், அதை யூஸ் பண்ணிங்க. அடுத்து புறநானூறில் எத்தனை பாடல்கள் உள்ளதுன்னா அது 400 அப்படின்றாங்க. அப்போ 400 பாடல்கள். புறநானூறு டேஸ் நூல்களில் ஒன்றுனா 8 தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறில் சில பாடல்கள் டேஸ் என்பர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்னா ஜியு போப். எப்போ அப்படின்னா மறந்து போச்சேவா பொஸ்குன்னு 1990. இஸ் இட் கரெக்டா? கரெக்டுங்களா? 1990 வரும். செம்ம திட்டு 1890. ஏன்னா ஜியு போப் அப்போ கிடையவே கிடையாது. அப்போ 1890. அடுத்து போவோம். விடுபட்ட இடத்தில் உரிய எழுத்தினை கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது பாருங்க, தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி. அப்போது தென்கடலுக்கு வந்து இந்த இன்னு போடுறாங்களா. நெக்ஸ்ட் வந்து பொதுமை இன்றி வந்து இந்த இன்னு வருதா. வெண்குடை நிகற்றிய ஒருமை யோர்க்கும் அப்படின்றாங்க. இந்த இற வருது. சரிங்களா? அடுத்து போவோம். அதாவது நிலத்தினும் பெரியதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆளற விற்றே சாரல். இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றாங்கன்னா குறுந்தொகை. இது யார் எழுதுனதுன்னா தேவகுலத்தார். குறுந்தொகை. கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யார்? குறுந்தொகை தேவகுலத்தார். இது தவிர்த்து ஆப்ஷன் பாருங்களா. நான்மணி கடிகை இயற்றியவர் யாருன்னா விளம்பி நாகனார். பழமொழி 400 எழுதியவர் யாருன்னா முண்டுரை அரையனார். பழியில் ஒன்று அஸ்ட்டு அப்புறம் தான் சொல்லுவார் அவர். சரிங்களா? முண்டுரை முன்னாடி அச்சிருவார், அப்புறம் தான் பழமொழியாக சொல்லுவார். முண்டுரை அரையனார். பொருந்தாதது எது? சொல் பொருள் தருக. நீர்க்கடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீர்னா கடலாம். ஓகே. கருங்கோல்னா கருமை நிறமுடைய கொம்பு தான் கருங்கோல். உயர்ந்ததன்று அப்படின்னா உயர்ந்தது, சிறிது கிடையாது. சரிங்களா? உயர்ந்ததன்றுனா உயர்ந்தது. நெக்ஸ்ட் வந்து அளவின்றினா அளவினுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இலக்கண குறிப்பு வானினும், அதாவது நிலத்தினும் வானினும் நீரினும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்வு சிறப்புமை. அடுத்து போவோம். இலக்கண குறிப்பு தருக. கருங்கோல் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருப்பேன். கருங்கோல் பெருந்தேன் இதெல்லாம் பண்பு தொகை. பொருந்தாதது எது? ஆறளவு. அருமை கூட்டல் அளவு. எப்படி பிரிது பாருங்க. இது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, இது கேட்பாங்க. ஆறளவு என்றால் அருமை கூட்டல் அளவு. ஆறளவு அருமை கூட்டல் அளவு. கருங்கோல் கருமை கூட்டல் கோல். பெருந்தேனா பெருமை கூட்டல் தேன். சேவடினா செம்மை கூட்டல் அடி. சேவடி இது கூட பார்த்துங்க. செம்மை. சரிங்களா? செம்மை கூட்டல் அடி. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஆறளவு என்றால் அருமை கூட்டல் அளவு. ஆறளவு. அடுத்து போவோம். குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது வந்து 401 சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் புதிய புக்கில் 9ஆம் வகுப்பு புதிய புக்கில் கடவுள் வாழ்த்து இல்லாமல் 401 பாடலாகவும் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து
402 பாடலாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் ஒன்றா பாருங்கள், புது புக்கில் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி 11th புக்லையும் கொடுத்து வச்சுக்கிறாங்க. 11th புக்கில் இருக்குது பாருங்கள். அடுத்து குறுந்தொகை டேஸ் நூல்களுள் ஒன்று, 8 தொகை நூல்களுள் ஒன்று. குறுந்தொகையும் குறைந்த அளவாக டேஸ் அடிகளையும், அதாவது 4 to 8 சரிங்களா? அதாவது அடி வரையறைன்னா 4 to 8 சரிங்களா? ஐங்குறு நூறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3, 5, 6 ஐங்குறு நூறு சரிங்களா? அதாவது 5 வரக்கூடாது, 3, 6 சரிங்களா? அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி அது சரிங்களா? 3, 5, 6னா ஐங்குறு நூறு. ஏன்னா ஐந்துன்னு வருது இல்லையா? ஸோ அதனால் அது ஒரு ஷார்ட்கட்டு சரிங்களா? குறுந்தொகை வந்து 4, 8 வந்து குறுந்தொகை. நற்றிணை வந்து 9 அடியிலிருந்து 12 அடி பேரலையாக கொண்டது. 13 அடி பாடினது யாருன்னா போதனார். கொஞ்சம் சரகு ஓவராக போயிடுச்சு அவருக்கு, அதனால் கொஞ்சம் போதையில் ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரா பாட்டார் சரிங்களா? அடுத்து போவோம். குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் அப்படின்றாங்க. பூரிக்கோ. குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகை நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகை நூலுக்கு மட்டும் கிடையாது, 8 தொகை நூலில் வேறு எதுனா சொன்னாங்கன்னா அதாவது யார் வந்து இது பாடினது, கடவுள் வாழ்த்து பாடினது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். அது ஐங்குறுநூறாக இருக்கட்டும், இல்லை குறுந்தொகையாக இருக்கட்டும் சரிங்களா? இதெல்லாம் வந்து யார் கடவுள் வாழ்த்து பாடினதுன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். அடுத்து போவோம். உயிர்கள் முதலில் நீரில்தான் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்கோளத்தின் மையம் எது அப்படின்னா மனிதன் தான். காற்று மண்டலம் ஒரு கலவை, அதில் உள்ளவை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 21% உயிர் வழி இருக்குது. நைட்ரஜன் வந்து 78%. கரெக்டாக சொன்னால் 78.09% அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? அடுத்து போவோம். கதிரவனிடமிருந்து வெளிவரும் புறவதா கதிர்கள் நிலப்பரப்பை தாக்காத வகையில் எது பாதுகாக்குது? ஓசோன். O3 இது எங்கே இருக்குது? ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது சரிங்களா? அடுத்து போவோம். குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் எது? குளோரோஃப்ளோரோ கார்பன், CFC அப்படின்னு சொல்லுவாங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன் உயிர் வழிபடலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க? குளிர்சாதன பெட்டி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? அடுத்து சீர்கள் பல அடுத்து நடப்பது எதுனா அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடி எத்தனை வகைப்படும்? அச்சா என்ன ஆகும்? 5 வரலும் பதிஞ்சிடும் அப்படியே சரிங்களா? 5. அடிதோறும் 2 சீர்களை பெற்று வருவது குரலடி சரிங்களா? அடிதோறும் 2 சீர்களை மட்டும் பெற்று வருவது குரலடி. அடுத்து போவோம். அடிதோறும் 3 சீர்களை பெற்று வருவது சிந்து அப்படின்வாங்க. ஸோ சிந்தடி சரிங்களா? இந்து 3 எழுத்து இருக்குது, சிந்தடி. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது அளவடி, 4 எழுத்து, அளவடி அல்லது நேரடி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? அடுத்து அடிதோறும் 5 சீர்களை பெற்று வருவது அப்படியே என்னங்க காழி நெடி லாடி 5 எழுத்து. அப்போ கழில் நெடிலடி தப்பு. கழில் நெடிலடி வந்து 6 எழுத்துக்கு வரும். நெடிலடி மட்டும்தான் வந்து 5 எழுத்துக்கு வரும் சரிங்களா? நெடிலடி அப்படின்றது 5 எழுத்து சரிங்களா? ஏன்னா மேலே அடி எத்தனை வகைப்படணும்? 5 வகைன்னு சொல்லிட்டோம். அப்போது நெடிலடினா நல்லா எப்படி சொல்கிறது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரிங்களா? ஓகே, அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. நெடிலடி அப்படின்னா 5 சீர்கள் சரிங்களா? அடுத்து போவோம். 6 சீர்களை பெற்று வருவது, அடிதோறும் 6 அல்லதற்கு மேற்பட்ட சீர்களை பெற்று வருவது கழி நெடிலடி. கழி நெடிலடி. கைட்டுக்குன்னு செருப்பு, ஐயோ சாரி, கைட்டுக்குன்னு அடி அப்படின்ற மாதிரி சரி, ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க சரிங்களா? 6 அடியில் தூரக்கிறாங்கன்னா என்ன பண்ணும்? கைட்டு தானே அடிக்கணும் அவங்க மேலே வீர மாதிரி. ஏதாவது ஒன்று, நான் என்ன சொல்கிறேன்னு நான் தப்பாக எதுவுமே சொல்லலை, ஏதாவது ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுங்க. 6 அடியில் இருக்கிறாங்க, அப்போ கைட்டு அடி அவங்க மேலே, புரியுது? அது எத்து அடி அப்படின்றது இது கை நடிலன்றதுனால அவங்க தூரத்தில் இருக்கிறாங்க, கைட்டு அடி அவங்க மேலே அப்படின்னு கூட 6 அடியில் இருக்கிறதுனால சரிங்களா? 5 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெடிலடி சரிங்களா? 5 அடிக்கு வந்து நெடிலடி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். மலர்களை தொடுப்பது போலவே சீர்களிலும் அடிகளிலும் மோனை முதலான அமைய தொடுப்பது எது அப்படின்றாங்க? தொடை. அடுத்து பாருங்க, தொடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். தொடை வந்து 8 வகைப்படும். அடுத்து இது பாருங்க, மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, ஏபு தொடை, அளபடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை அப்படின்னு சொல்லி 8 வகைப்படும். செயலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது தொடுப்பது என்னன்னா மோனை, அடிமோனை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இதுனா அடிதோறும் வந்ததுனால அடிமோனை சரிங்களா? அப்போது முதல் எழுத்து அடிதோறும் முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எது? அடி எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடிதோறும் முதற் சீர்
முரண்பாடுடன் தோன்றுவது அடி மோனை அடி முரண் தொடை, அடி முரண் தொடை. இந்த முரண் தொடைக்கு மட்டும் பார்த்துடலாம், ஏதாவது கொடுத்துருக்கலாம் பாருங்களேன். இன்பம் விழையான், அதாவது இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்ணான். அதாவது இன்பம்னா சந்தோஷம், இடும்பைனா துன்பம் வந்துச்சா, அதை வந்து முரண்மோனை. சரிங்களா, முரணாக இருக்குது. அடியில் முரண்மோனை, அடியில் முரண் தொடை. சரிங்களா, முரண் தொடை. அடுத்து போவோம். அடிதோறும் இறுதிச்சீர் ஒன்றி தொடுப்பது எது அப்படின்றாங்க. இதான் வந்து அடி ஏய்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட், அதாவது இது இருக்குது பாருங்களேன். அண்மையில் கூடும், கொடிகள் வானம் பறந்த மூடும், நாடும் யாண்டும், எப்படி வருது பாருங்கள். ஸோ இதான் வந்து ஏய்பு. அடிதோறும் முதல் சீர் அளபெடுத்து வருவது அடியல பெடை தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம இதை கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், ஆனால் இங்கே இது மாதிரி ஒன்று இருக்குது. அடியல பெடைத்தொடை அப்படின்றது அடிதோறும் முதல் சீர் அளபெடுத்து வருவது. சரிங்களா, அளபெடுத்து வருவது அடியல பெடைத்தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்களேன். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லா மழை அப்படின்றது என்னது இது, அதாவது இசை, அதாவது இன்னிசை அளபடி. கரெக்டுங்களா, இது இன்னிசை அளபடி. அடுத்து போவோம். 4 சீர்களுடைய ஓரடியில் இணை பொழிப்பு ஒருவு கோழை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றினை கொண்டு தொடுப்பது எது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தொடை விகற்பம். இதுதாங்க முக்கியமானதுங்க. இது தொடை விகற்பம். மொத்தம் வந்து 35 வகைப்படும் தொடை விகற்பம். கேட்டுக்கலாம், அதுக்கு பாருங்க. தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்னா 35 வகைப்படும். அடுத்து 4 அடி கொண்ட சீருள் முதலிரு சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அதே மாதிரி தான் இணை மோனை. சரிங்களா, இது இன்சொல் வன்சொல் அப்படின்றது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. அதே மாதிரி 3ஆம் எழுத்து வந்து இங்கே பாருங்களேன். அதாவது இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம இங்கே பார்க்க போகிறது இது கொஸ்டின் இது. சரிங்களா, அதாவது அடிதோறும் என்ன சொல்கிறாங்க, அதாவது 4 அடி கொண்ட சீருள் முதல் இரு சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வருவது. அப்போது 1 2 3 4 இதான் வந்து ஒரே அடியில் வந்த டைரெக்டாக. சரிங்களா, அப்போது முதல் அடியில் 2 1 2 ஒட்டி வரணும். அப்போ இது எது இ. அதேமாரி இங்கே இ. அப்போது 1 2 கரெக்டாக இருக்கிறதுனால இதுக்குன்னா பேர் இணை மோனை. இணை மோனை. அதே மாதிரி தான் இணை எதுகைக்கும். சரிங்களா, ஸோ 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது இணை எதுகை. சரிங்களா, அடுத்து போகலாம் பாருங்கள். ஓர் அடியில் முதற் சீரிலும் 3ஆம் சீரிலும் முதலெழுத்து ஒன்றி வருவது பொழிப்பு மோனை. இங்கே பாருங்களேன், 1 2 3 4. சரிங்களா, இதில் துறந்தார் ஒன்றுக்குது, துணை நிற்குது. அப்போது 1 3 இதுமாரி வந்துன்னா என்னது பொழிப்பு மோனை. சரிங்களா, பொழிப்பு மோனை. அடுத்தது பாருங்கள். ஓர் அடியில் முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது ஒருவு மோனை. ஒருவு மோனை. வாங்க பார்ப்போம். 1 2 3 4 இதில் பாருங்கள் நிறைமொழி நிலத்து. அப்போது 1 4 இது மாதிரி வந்துன்னா நேது இது ஒருவு மோனை. ஒருவு மோனை. அடுத்தது போவோம். ஓர் அடியில் முதல் 2 அதாவது முதல் 2 3ஆம் சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூழை மோனை. கூழை மோனை. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்துலாம். தானம் தவம் இரண்டும் தாங்க. ஸோ தானம் தவம் 2 3 4 இதில் 1 2 3 இது மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து கூழை மோனை. அடுத்தது ஓர் அடியில் முதல் 3 4ஆம் அடி. அப்போது 1 3 4 இதுமாரி வந்துச்சுன்னா இது வந்து மேல் கதுவாய். இதுக்கு நான் எடுத்துக்காட்டு பாருங்கள். 1 2 3 4 இதில் 1 3 4 இங்கே வி இங்கே வி இங்கே வி. அப்போ 1 3 4ன்னு வந்துன்னா மேல் கதுவாய் மோனை. ஓர் அடியில் முதல் 2 4ஆம் அடி ஒன்றி வருவது வந்து கீழ்கதுவாய் மோனை. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு இருள் சேர் இருவினியம். அப்போ 1 2 3 4. சரிங்களா, இதெல்லாம் 1 2 4 இதுமாரி ஒன்றி வந்ததுன்னா இது வந்து கீழ்கதுவாய் மோனை. சரிங்களா, ஓர் அடியில் 4 சீர்களிலும் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது முற்று மோனை அப்படின்றாங்க. கற்க கசடர கற்றபின்
அதாவது கற்க கசடர கற்பவை கற்றபின். அப்போது 1 2 3 4த்துலேயுமே வந்ததுனால இது வந்து முற்றுமோனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது முதலில் சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போ நம்ம மேலே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ எனக்கு இதையும் புரியல, எனக்கு இதை நான் இங்கே பார்க்கும்போது புரியுது, எனக்கு அங்கே புரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, பார்த்துடலாம். சரிங்களா? வேணுன்றவங்க யூஸ் பண்ணிங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து பாட்டுக்கு போயிடுங்க. அதாவது 1 2 1 3 1 4 கரெக்டுங்களா? இப்படி தானே வந்துச்சு. அப்புறம் 1 2 3 அப்புறம் 1 2 3 4 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 1 3 4 சரிங்களா? ஸோ மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 7 டைப். சரிங்களா? அப்போது இதுமாரி வர்றதில் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இணையாக பொழிஞ்சாதான் பொழிப்பு மோனை. இணையாக பொழிஞ்சாதான் ஊரில் நான் இணையாக பொழிஞ்சாதான் ஊரில் என்ன கிடைக்கும்? கூழ் கிடைக்கும். கூழை அப்படின்னு சொல்லுவாங்க. கூழ் கிடைக்கும். சரிங்களா? இணையாக மழை பொழிஞ்சாதான் ஊரில் கூழ் கிடைக்கும் எல்லாருக்கும். சரிங்களா? முற்று மோனை வருது இல்லையா? முற்று எல்லாருக்கும். அது என்ன பண்ணுதான்? கீழ் கீழ் கீழ்கதுவாயின்னு பார்க்காது. அதாவது கீழ் நபர்னு பார்க்காது, மேல் நபர்னு பார்க்காது. அதாவது பணக்காரனும் பார்க்காது, ஏழைனும் பார்க்காது, எல்லாருக்குமே கொடுத்துட்டு போகும். சரிங்களா? இதுதான் வந்து ஷார்ட்கட். சரிங்களா? வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். இணையாக பொழிஞ்சாதான் ஊரில் இணையாக பொழிஞ்சாதான் ஊரில். அப்போ இணை பொழிப்பு ஒருவு ஊரில் கூழ் கிடைக்கும். கூழை. சரிங்களா? 1 2 3 வந்து கூழ் கிடைக்கும் எல்லாருக்குமே. சரிங்களா? அது என்ன பண்ணும்? பணக்காரன் அதாவது கீழ்கதுவாய் 1 2 4 அதாவது எப்படி சொல்கிறது? ஏழைனும் பார்க்காது, பணக்காரன் மேல் கதுவாய் பணக்காரனும் பார்க்காது, எல்லாருக்குமே சமமாக கொடுக்கும். சரிங்களா? அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. சரிங்களா? அடுத்து போகலாம் பாருங்கள். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிப்பீங்க. அடுத்து போவோம். இதே மாதிரி தான் சொல்கிறாங்களே. சரிங்களா? ஸோ இது முன்னாடி வந்து பார்த்தது எல்லாமே மோனை பற்றி சொல்லிட்டோம். இப்போ பார்க்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா எதுகை பற்றி சொல்கிறாங்க. முன்ன சொன்ன மாதிரியாக தான். சரிங்களா? எதுகையில் என்ன வரும்? இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகைன்றாங்க. 1 2 வந்தால் அது வந்து இணை எதுகை. சரிங்களா? இணை எதுகை. அதுக்கு என்ன இது கொடுத்துருங்க பாருங்கள். ஆற்றுவார் ஆற்றல் அப்படின்றாங்க. பசி ஆற்றல் அப்பசி அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 சரிங்களா? அதே மாதிரி 4 இது கூட வருது. ஆனால் இது நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே தான் ஆ அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இது வந்து இணை எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வரணும். முக்கியமே அதுதான். சரிங்களா? முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடாது. இது வந்து எதுகைன்றதுனால இரண்டாம் எழுத்து ஒன்றி வர வேண்டும். இது சுத்தமாக வராது. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து இணை எதுகை. அதே மாதிரி 1 3 ஒன்றி வந்தால் அது வந்து இது பாருங்கள். இது 1 இது வந்து 3 இதில் ஒன்றி வந்தால் என்ன சொன்னேன்? இணையாக பொழிஞ்சாதான் பொழிப்பு எதுகை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 4 சரிங்களா? 1 4 வந்தால் ஊரில் அதாவது ஒருவு எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இங்கே பாருங்களேன். 1 2 3 1 2 3ன்னு வந்தால் கூழ் கிடைக்கும் எல்லாருக்கும். கோழை மோனை. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இந்த ழா ஒன்றுக்கு இதா, ரெண்டாவது இந்த அழாக்கு இதா இழப்பினும். அப்போ 1 3 4ன்னு வந்தால் மேல்கதுவாய் மோனை, மேல்கதுவாய் எதுகை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 சரிங்களா? ஸோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இல்லையா? அப்போ இது மாதிரி வந்துன்னா 1 2 4 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கதுவாய் எதுகை. சரிங்களா? ஸோ மொத்தமே சேர்ந்து வந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முற்று எதுகை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு. சரிங்களா? ஸோ 4த்துலேயுமே இப்புன்னு வருது. சரிங்களா? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. இது வந்து முற்று மோனை. சரிங்களா? ஸோ சாரி, அதாவது முற்று எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாலும் முற்று எதுகை. இங்கே பாருங்கள், இது வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இணைனா 1 2 கரெக்டு, பொழிப்புனா 1 3 கரெக்டு, ஒருவுனா 1 4ன்னு சொல்லி வரணும். ஆகையினால இது தப்பு. கோழை மோனைனா 1 2 3 கரெக்டு. சரிங்களா? அடுத்தது பொருந்தாதது எது? அதே பாருங்கள்.
கோழைனா 1 2 3 கரெக்ட். மேல் கதுவாய்னா 1 3 4, கீழ்கதுவாய்னா 1 2 4 சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து முற்றுமோனைனா இப்படி வராது, 1 2 3 4ன்னு சொல்லி மொத்தமே வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் கவிஞர் தாம் எடுத்துக்கொண்ட பல பொருள்களை உருவகப்படுத்தி கூறும்போது ஒன்றனை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எது அப்படின்னா ஏகாதசி உருவக அணி. நான் காலையிலே சொன்னேன், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீத்தார் இறைவனடி சேராதார். அப்போ தார் அப்படின்னு வருது பாருங்க, எப்படி வருது, அது கட்டளையாக வருது சேராதார் அப்படின்னு. அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது வந்து ஏகாதசி உருவக அணி சரிங்களா. அதே மாதிரி இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, இன்னொரு ஈஸியாக ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏகாதசி இன்னைக்கு ஏகாதசி யாருக்கு? இறைவனுக்கு தானே சொல்லுவாங்க. ஏகாதசி இறைவன் தானே கும்பிடுவாங்க. அவ்வளோதான் ஷார்ட்கட்டு, வேறு எதுவும் கிடையாது சரிங்க. இறைவன் பார்த்தியா எனக்கு இது பாரு ஏகாதசி போடு, அவ்வளோதான் முடிச்சுட்டு வந்துக்கினே இருங்க. அடுத்து போங்க. சொல்லையும் பொருளையும் வரிசையாக அதாவது நிரலாக நிறுத்தி நேரே பொருள் கொள்வது நிரல் நிறை அணி சரிங்களா. நிரல் நிறை அணி எல்லா கல்யாண பத்திரிகையிலும் இருக்கும். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது சரிங்களா. அதான் வந்து நிரல் நிறை அணி. இங்கே பாருங்க, அறிவன் கணியன் நாழிகை கணக்கர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வானிலையை பற்றி கருத்து கூறுபவர்கள் சரிங்களா. வானிலையை பற்றி கருத்து கூறுபவர்கள். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களையும் கோள்மீன் நால்மீன் எனவும் அசுவினி முதல் 27 விண்மீன்கள் அதாவது நால்மீன் எனவும் பகுத்துள்ளனர். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்களா. பண்டைய தமிழர்கள் சூரியன் முதலான 9 கோள்களையும் கோள்மீன் அப்படின்றாங்க, அஸ்வினி முதலான 27 நட்சத்திரத்தையும் நால்மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கோல்னா கோல்மீன், அதாவது இதுனா இது, ஸோ விண்மீன்னா நால்மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அறிவன் என்றால் புதன், புதுசாக அறிஞ்சதுனால அது வந்து புதனா. நெக்ஸ்ட் வந்து வெள்ளிதோறும், அதாவது இங்கே பாருங்கள், வெளி தோற்றம் கொண்டு ஒருவரை அளவிடுதல் தவறானது, அவரின் உள்ள பண்பை கொண்டே அளவிடுதல் நலம். பலாப்பழம் முள்ளாக தோற்றமளிக்கும், ஆனால் உள்ளுக்குள் சுவை மிகுந்த சுளைகள் காணப்படும் என்று கூறியவர் யார்னா கிருபானந்த வாரியார். வீணை கோலாக இருப்பினும் வீணை ரொம்ப தப்பு பண்ணுற மாதிரி இது, மனசு கஷ்டம். ஓகே, வீணை கோணலாக இருப்பினும் இனிய இசை வெளிப்படும். எட்டிப்பழம் மேலே பல பலவென இருந்தாலும் தொட்டாலே கசக்கும். நாவற்பழம் கருமை ஆனால் இனிக்கும். பாம்பு குட்டி பல பலவென இருக்கும் ஆனால் கொடிய நஞ்சை கக்கும். ஆகவே உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று கூறியவர் கிருபானந்த வாரியார். டேஸ் என்னும் இடைச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, எண், தெரிநிலை, ஆக்கம் ஆகிய பொருள்கள் குறித்து வரும் அப்படின்றாங்க. அப்படின்றது தான் சரிங்களா. அப்படின்றது தான் எதில் வருது? எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், இதில் எல்லாமே வருது. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். நிரல் நிறை அணி. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீத்தார் இறைவன் சேராதார். இறைவன் சொன்ன என்ன சொன்னேன்? இறைவன் சொன்னால் ஏகாதசின்னு போட சொன்னேன். ஏகாதசி உருவக அணி சரிங்களா. விழா என்றால் விழா அப்படின்னா பெரிய என பொருள்படும். எனவே வானில் வந்து பெரிய கோள் வலம் வருவது விழாழன் சரிங்களா. அடுத்து வெண்மை நிறமுடைய கோள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சரிங்களா. வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மழைன்னு சொல்லுது. அலை எல பெடைத்தொடை. அலை அதாவது அடி எல பெடைத்தொடை. எனக்கு வாயிலே வரல, திட்டாதீங்க. அடி எல பெடைத்தொடை. அடி எல பெடைத்தொடை சரிங்களா. அடுத்து போவோம். கொண்டல் கோபுரம், இங்கே பாருங்களேன். கொண்டல் கோபுரம் அண்மையில் கூடும் மூடும் நாடும் யாடும், இதெல்லாம் வந்து அடி ஏபு தொடை. ஸோ ஏபுனா கடைசி எழுத்து ஒண்டி வருது, ஏபு தொடை. என்ன சொல்கிறாங்க? இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலான். இதில் அளபெடுத்து வருவது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பம் ஒன்று சொல்கிறாங்க, இடும்பை சொல்கிறாங்க. அப்போது அடிமுரண் தொடை. இங்கே பாருங்க, இன்சொல்
இனிதீன்றல் காண்பான் எவன் கோலோ அப்படின்றாங்க. எவன் கொலோ அப்படின்றாங்க. இதில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருகிறது. அப்போ இது வந்து இணை மோனை. துறந்தார் பெருமை துணைக்கூறின் அப்படின்றாங்க. 1 3 முதல் எழுத்து ஒன்றி வருது. பொழிப்பு மோனை. அதே மாதிரி 1 4 ஒருவு மோனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 கூழை மோனை. விண்ணின்று பொய்த்த பின் விரிநீர் வியனுலகத்து துள்நின்று உடுற்றும் பசி அப்படின்னு சொல்கிறாங்க. 1 3 4 மேல்கதுவாய் மோனை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். 1 2 1 1 2 4 கீழ்கதுவாய் மோனை. கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. இது வந்து பார்த்தீங்கன்னா முற்று மோனை. முற்று மோனை. ஸோ அதே மாதிரி தான் ஆற்றுவார் ஆற்றல். ஸோ மேலே பார்த்தது தான் சரிங்களா. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து எதுகைன்றோம். ஸோ இணை எதுகை சரிங்களா. மற்றதெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். துப்பார்க்கு துப்பாய் வந்தால் முற்று எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். யா வாஃப் ஈஸியா ஷிப்ஸ் க்ளோத்திங் அப்படின்னு என்பதற்கு இனியான தமிழ் பழமொழி என்னன்றாங்க. பசுந்தோல் போர்த்திய புலி. பசுந்தோல் போர்த்திய புலி. நெக்ஸ்ட் வருங்க. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். ஒற்றுமையே வலிமை. நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர்ன்றாங்க. நெருப்பு இல்லாமல் புகையாது. நல்லா தெரியும் ஃபயர்னா நெருப்பு. இங்கே வேறு என்ன பொருந்தது, அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது. மெய்ட் இஸ் ரைட் அப்படின்றாங்க. வல்லான் வகுத்ததே வாய்க்கால். மெய்ட் இஸ் ரைட். மெனி திங் ஃபால் பிட்வீன் த கப் அண்டு த லிப் அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. லிப்புனா வாய்துன்னு சொல்லுவாங்க. ஸோ உதடு சொல்லுவாங்க. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. இங்கே பாருங்களேன். யானையின் கண்கள் சிறியன. யானையின் கண்கள் சிறியன. யானையினுடைய கண் எப்படி சின்னதான் சரியாதான். யானையின் கண்கள் சிறியன. இது கேட்பாங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னா குளிரூட்டும் பெட்டி. குளிரூட்டும் பெட்டி, குளிர் சாதனை பெட்டி இல்லை. ஏன்னா இது ரெஃப்ரிஜிரேட்டர் சரிங்களா. குளிரூட்டும் பெட்டி ரெஃப்ரிஜிரேட்டர். இதுவே வந்து ஏசி தான் வந்து குளிர் சாதன பெட்டி சரிங்களா. பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டியது பகுதியும் விகுதியும் கட்டாயம் இருக்க வேண்டும். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. நீங்கள் பாருங்கள், மூணாவது ஆப்ஷன் பாருங்களா. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் சரிங்களா. ஃபஸ்ட்டு குணநலம், அப்புறம் சான்றோர் அவங்களுடைய நலம், அப்புறம் தான் பிறநலம் சரிங்களா. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் இதெல்லாம் கேட்பாங்க டிஎன்பிசி. இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடு. மரக்கலத்தை என்னது? களம், வங்கம், புனை, அம்பி. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1981. 4ஆம் அதாவது இவர் யார்? எம்ஜிஆர் பிரியில் நடத்துறது இது சரி. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றனா 1981. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சா? 33 நிமிஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதெல்லாம் ஸோ ஒரு சில ஷார்ட்கட்டெல்லாம் கூட சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பார்த்தோன்னா அந்த 5 நிலத்துக்கு நான் அந்த ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.